இப்போ இந்த இஸ்லாத்தில் 12 மாதங்கள் இருக்குதுல்ல சார், இந்த 12 மாதங்களில் 2வது மாதம் சஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சஃபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு மக்களுடைய இது வந்து சஃபர் பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சஃபர் கழிவு மாதம் கூட சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள், திருமணம் வைக்கிறது, ஒரு வீடு குடி போகிறது, ஒரு கடை திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க. அது காரணம் சஃபர் பீடை மாதம் அப்படின்றாங்களே, இது உண்மையிலேயே சஃபர் மாதம் அப்படின்றது பீடை பிடிச்ச மாதம் தானா சார்? அப்படிலாம் கிடையாது. ஆனால் தான் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தது. இறைவனோட அருளால் அந்த எண்ணம்லாம் இப்போ மாறிக்கிட்டே வருது. ஓகே. சஃபர் மாதத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடக்குது. நடக்குது. முன்னாடிலாம் இந்த மண்டபங்கள் சஃபர் மாதத்தில் காலியாக தான் இருக்கும், எப்போ வேண்டாலும் பிடிச்சிக்கலான்ட்டு. இப்போ சஃபர் மாதத்தில் புக்கிங் பண்ண போனால் கூட அதுவும் அவங்களுக்கு புக் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ மக்கள் மாறிட்டாங்க. அதெல்லாம் ஒரு தவறான கருத்துண்டு. அந்த காலத்து அரபு மக்களுக்கு மத்தியில் அந்த எண்ணம் இருந்தது. ஏன் அந்த மாதத்தோட பெயரே பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி, சஃபர் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த சஃபர் அப்படிங்கிற சொல் சிஃபர் என்பதிலிருந்து வந்தது. சிஃபர் என்றால் ஜீரோன்னு அர்த்தம். சைஃபர்னு நம்ம சொல்கிறோம்ல, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது சைஃபருங்க வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதோடைய மூளைச்சொல் அரபி தான், சிஃபர்லேருந்து தான். பொதுவாக ஜீரோம்பாங்க, பூஜ்ஜியம்பாங்க, அது சன்ஸ்கிருத் வார்த்தை. அதுபோல் தமிழில் கூட சுழி அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, ஆனால் மக்களுக்கு மத்தியில் ஜீரோண்டா தெரியும், பூஜ்ஜியம்டா தெரியும், சுண்ணம்டா யாருக்கும் தெரியாது தமிழ் மொழியில் கூட. ஆனால் சைஃபர்ண்டா தெரியும். அது வந்து சிஃபர்லேருந்து வந்தது தான். ஏன் அந்த மாதம்னு சொன்னால், எந்த நல்ல காரியமும் நடக்காத வெற்று மாதம், ஜீரோ மாதம் அது. அதனால தான் சஃபர் அப்படின்னு கூட இருந்தாங்க. அந்த எண்ணம் அவங்கள்ட்ட இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தை மறுதளித்தார்கள், லா சஃபர. இது சொல்லும் பொழுது அந்த ஹதீஸோட ஆரம்பம் லா அத்வா, தொற்று நோய் என்பது கிடையாது. வலா துயரத்த, பறவை சகுனம் என்பதும் கிடையாது. வலா ஹாமத்த, ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது. வலா சஃபர, சஃபர் மாதம் பீடை மாதம் என்பதும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீத். அதனால் இந்த சஃபர் மாதம் பீடை மாதம்ங்கிற கருத்து, அந்த மூட நம்பிக்கை அன்றைக்கு அரபு மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதம் வெற்றுக்குரிய மாதம். ஏன்னா அரபி மொழியில் அந்த மாதத்தை வெறுமனே சஃபர் அப்படின்னு சொல்கிறதில்ல, சஃபருல் முலஃபர்மாங்க. முலஃபர் என்றாலே வெற்றின்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்கல்ல, அந்த சஃபர் மாதத்தில் தான் திருமணம் செய்து கொடுத்தாங்க. அவருடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருந்தது. சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை நடந்து காட்டினாங்க. அவங்களுடைய திருமணம் நடந்தது சஃபர் மாதம் தானே. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெற்றி பயணமும் சஃபர் மாதம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த பயணம் ஹிஜ்ரத்து பயணம். அந்த ஹிஜ்ரத்து பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கியது சஃபர் மாதம் தான். சஃபர் மாதத்தில் தொடங்குறாங்க, சஃபரில் கடைசியில், முடித்தது ரபியுல் அவ்வல் ஆரம்பத்தில். அதனால் எவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய பயணம் அது, வெற்றி பயணம் அல்லவா. அப்படி இருக்கும்போது அந்த மாதம் பீடை மாதம்னு எப்படி சொல்ல முடியும்? அழகிய மாதம், சிறப்புக்குரிய மாதம் என்பது தான் பேருண்மை அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கு நமது மக்களுக்கு மத்தியிலும் கூட அந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ கிடையாது அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ளலாம்.